வணக்கம் மக்களே. சங்க இலக்கியங்களில் கூறப்படுற 5 திணைகளோட திணைக்கடவுள் பற்றி பார்க்கலாம் வாங்க. குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி நில மக்கள் முருகனை குலதெய்வமாக வழிபடுவாங்க. குறிஞ்சி திணையில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே குறவர் குறத்தியராவாங்க. இவங்க ஐவனம், திணை ஆகிய தானியங்களை பயிரிட்டு வாழ்ந்தாங்க. முருகன் மலையிலேயே இருந்து இன்றளவுக்கும் மக்களுக்கு நன்மை புரிகிறாராம். இதனாலேயே அதிகப்படியான முருகன் கோவில்கள், மலை குன்றுகள் இருக்குது. முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை நில மக்கள் திருமால குலதெய்வமாக வழிபடுவாங்க. இவங்களோட உணவாக வரகு, சாமை இருந்தது. இங்கு வாழ்ந்த மக்கள் எல்லாருமே இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர் ஆவாங்க. ஆடு மாடு மேய்த்தல் தான் முல்லை நில மக்களோட தொழில். முல்லை நில மக்களுக்கு துன்பங்களை போக்க பிறந்தவர் தான் கண்ணன் என்று சொல்லப்படுது. மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். மருத நில மக்களின் குலதெய்வம் இந்திரன். இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே உழவர், உலத்தியர், கடையர், கடைசியர், ஊரன், மகிழன், களமர் ஆவாங்க. இவர்களோட முதன்மை தொழிலே வேளாண்மை தான். நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் நில மக்களின் குலதெய்வம் வருணன். இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே சேர்ப்பன், நுழைச்சியர், நுழையர், பரதவர், பரத்தியர் ஆவாங்க. பாலை, மணலும் மணல் சார்ந்த இடமும். பாலை நில மக்களின் குலதெய்வம் கொற்றவை. இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பாலை, விடலை, காளை, மறவர், மரத்தியர் ஆவாங்க. போருக்கு செல்றதுக்கு முன்னாடி கொற்றவை தெய்வத்தை வழிபட்டு போவாங்க. இந்த 5 திணைகள்ல நீங்க எந்த திணைகளை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க.